ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்ஸ் நாங்கள் எடுக்க போகிறோம். ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் போகலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம். இங்கேருந்து ஸ்பெஷல் எதாவது இருக்காங்க, ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. எப்போவுமே இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். அதில் ரெண்டு இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். இது வரைக்கும் இதான் எடுக்கல. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயங்க இது. அதனால் நம்ம டேரெக்டாக இதுக்கே போயிடலாம். ஒன்றும் யோசிக்கலாம் தேவையில்லை. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு இதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சே டிஸ்டன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். பதினேழு நிமிஷம். இங்கே தான் இருக்குது. இப்போ ட்ரக் கேம் இதில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்ததுன்னா நல்லா எதையாவது நம்ம வந்து எடுக்கலாம். இந்த ஏரியாவில் பார்த்து போகணும். ஆனால் சைடு மிரர்க்கில் பார்க்க வேண்டியதான், பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸ்டீமில் வந்து இந்த கேமுக்கான ஆஃபர் போட்டிருக்காங்க, போயிட்டுருக்கு. இந்த கேம் பர்டிகுலராக இந்த கேமுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த டைமில் வாங்கினீங்கன்னா நல்லா பாதிக்கு பாதியான ஆஃபர்லாம் போயிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கொஞ்சம் உடம்பு சரி இருக்காது, ஏன்னா கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இந்த பிராண்டில் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம், எடுக்காமல் இல்லை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புது டிரான்ஸ்போர்ட், ஹெவி டிரான்ஸ்போர்ட்னால அப்படின்னு நம்புகிறேன். இங்கே தான் இருக்குன்னு, இல்லை அடுத்ததில் இருக்கான்னு தெரில, எந்த பிராண்டில் இருக்குன்னு தெரில. ஆனால் இதுக்கு தான் காட்டுது அது. ஆனால் இதில் தான் இருக்கணும். பார்த்தீங்களா, இதில் தாங்க இருக்குது, இந்த கம்பெனியில் தான் இருக்குது. சரி பரவாயில்ல, பிரச்சனை அது இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறது தான் பிரச்சனை, அதனால் இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, அக்செப்ட், கண்டினியூ. பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. படிக்கட்டு படிக்கட்டு அது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, எந்த மாதிரினா நம்ம இது இப்போ வேலைக்கெல்லாம் வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெலாம் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வேணுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட இது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், பிரம்மாண்டமான படிக்கட்டு, அருமையாக இருக்குல்ல. அவ்வளோதான், சூப்பர். ஓகே, எடுக்கலாம். அது முன்னாடி எப்படி இருக்குன்றத நம்ம இந்த இந்த இதுலேயும் பார்த்துடலாம் ஒரு தடவை.
ஒன்றுமே தெரில. எப்படி அழகாக இருக்கலாம். ஆனால் இங்கே பணம் இடிச்சிருவோம் போயிட்டு எங்கேயாவது. வெளியே போகிற வரைக்கும் இந்த இதிலே போயிடலாம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு சின்னதாக இடித்தாலே எதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறானு பாருங்க. பாருங்க எதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கானுங்கன்னா இவ்வளோ கம்பிக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சுக்கிறானுங்க. எப்படிங்க? ஐயோ, வெளியே நிற்கிறானுங்க வண்டிக்காரனுங்க. நம்ம ரைட் சைடு தான் போகணும். இடிக்குமான்னு தெரியல. இடிக்காது நம்புறேன். எங்கேயோ மாட்டிக்கிச்சுங்க. தெரியுதுங்களா? எழுத்துட்டேன். அப்படியே எழுத்துட்டேன். பார்த்தீங்களா? இதுதான் ஒரு பக்கா விஷயம். அப்பா பாருங்கள் எவ்வளோ பெருசு வருங்க. இதெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க பாருங்கள். எங்கேயா மாட்டிச்சுன்னா என்ன ஆகுது? அவ்வளோ பெருசுங்க அது. ரோடு வர சின்னதாகுது. ஓகே பரவாயில்ல. பாருங்க என்னடா ஏன் இடிக்குது தெரியலையே. இந்த இது போய் இடிக்குதுங்க. நான் கரெக்டாக தான் திருப்புறேன், ஆனால் அங்கே போய் மாட்டிக்கிறேன். அப்புறம் நம்ம இன்னும் கூட ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. ஸ்ட்ரைட்டாக போய் தான் திருப்பணும். ஏய் வெயிட் பண்ணு. இப்படி போய் திரும்பணும். ஓகே, 2 இடத்துல பார்த்தாச்சு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, இது கன்ஃபார்மாக இடிக்காமல் கொண்டே போக முடியாதுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போய் தான் நம்ம திருப்பணுங்க. ரொம்ப பெருசு. இது வரைக்கும் நம்ம போனதுலே பெருசுன்றதோட ரொம்ப அகலமாக இருக்குங்க. அதான் பிரச்சனையே. ஆனால் அதுக்கான ரோடு இல்லை இது. என்னதான் நம்ம பார்த்து போனாலும் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? என்னதான் நம்ம பார்த்து போனாலும் இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வேகமாகவே போக முடியல. இல்லை வேற இவனுங்களாம் வேற வண்டி ஓட்டுறானுங்க. பூந்தெல்லாம் போகவே முடியாது. போங்கடா டேய். நான் கரெக்டாக தான் வரேன். அவன் போகணும்ல, சிக்னலில் போட்டு வச்சுக்கிறானுங்க. இது பெரிய சட்ட சிக்கலுங்க. பாருங்க, நான் கரெக்டாக தான் நிற்கிறேன். போ.
போயிட்டே இரு தம்பி, நீ பாடு போன வரேன். ஏன்னா சின்ன சந்தாடா பாயிலடே, என்னடா அநியாயம் பண்ணுறீங்க திருப்பியும். வா, இதெல்லாம் டேமேஜ் லிஸ்ட்டில் வராதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை. எல்லாம் இடிச்சாச்சு, இடிக்கல உராசுது, அவ்வளோதான் திரும்ப முடியும். அவ்வளோ ஜஸ்ட்டு உராசமெல்லாம் நம்ம எடுக்கலாம் முடியாது இப்போ இந்த வண்டியை வச்சுட்டு. பாருங்க நான் எவ்வளோ இதில் வரும் பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. இதுங்களா எப்படி பண்ணுங்க. ஓ, இவன் வரான், இவனுக்கு வேறு வழி விடணும். ரொம்ப கஷ்டம். டர்னிங் மட்டும் தான் கஷ்டங்க. டர்னிங்கில் வந்து ரொம்ப இடிக்குது என்ன. ஓகே, பக்கத்து இது போதுங்க. பாருங்க எப்படி எப்படி எவ்வளோ பெருசாகுது பாருங்களேன். சூப்பர், இவனுக்கு வேறு வரானுங்க. அடப்பாங்களே, இவனுக்கு வேறு பாருங்க இவ்வளோ பேர் வண்டிக்குள்ள இருக்குங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு போகிறேன். சூப்பர் அடை. ரொம்ப கஷ்டம். அங்கே பாருங்க, இதெல்லாம் நம்ம போவே பார்க்கவே முடியாது. இது வேகமாக போகிற ரோடும் கிடையாதுங்க. போச்சு, சின்ன தப்புனாலும் இடிப்போம். பரவாயில்ல, இடிக்காமல் போகிறோம்ல, பெரிய விஷயம் தான். சூப்பர். வரான். இந்த மாதிரி பெரிய விஷயத்தை வந்து நம்ம அந்த டைரக்ஷனில் ஓட்ட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஓ சாரி. சரிவாக இருக்குது. நான் பெருசாக ஆக்சிலேஷன் எதுவும் கொடுக்கல, இடிக்காமல் போகணுன்னு பார்க்குறேங்க, அவ்வளோதான். இடிச்சிட்டேன்னு சொல்லுது. ஓ நல்ல வேலை, ஃபஸ்ட்லேருந்து வர சொல்லு.
ட்ரெய்லருக்கு எதுவும் இடி விழுந்துருக்குங்க. பொருளுக்கு எதுவும் சேதம் ஆகலை. இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். அங்கே வேற நடுவில் வந்துடுறானுங்க. 2த்தையுமே அடிக்காமல் போகணும். ஆஹா, சூப்பர். இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ரோடு தான். போயிடலாம். ஆக்சுவலாக எல்லாம் பெரிய ரோடுக்கு தான் வரணும். இந்த மாதிரி ரோடு தனிப்பட்ட ரோடாக இருக்கணும். இருந்தால் நம்ம அப்படியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். ஓரளவுக்கு எங்கேயும் இடிக்காம சரியான வளைவு வேற. இந்த அளவுக்கு வளைவு இல்லை, பரவாயில்ல. நடுவில் இந்த மாதிரி ஹெவி டிரான்ஸ்போர்ட் போடணும்ல, அதுதாங்க ஹெவின்ற மாதிரிங்க. ஆமாம், அடுத்தது வரப்போகுது பாருங்கள், அதுதான் வெயிட் பண்ணுறேன். ஹை டிரான்ஸ்போர்ட், ஹெவி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இது வந்து ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டு. அங்கே பாருங்கள், ரோடே தெரிலங்க, பார்த்துக்கோங்க, மறைச்சிக்கிச்சு ரோடே. பின்னாடிலாம் ஒருத்தன் வரவே முடியாது. ஓ வாடா வாடா வாடா, ரிஸ்க் எடுக்காது, ரிஸ்க் எடுக்காது. இப்போ இந்த இடம் தான் இருக்கல டேஞ்சருங்க, போயிடுவேன். நம்புகிறேன். ஓகே, இந்த சைடு இடிக்கிறதுக்கு எந்த சோர்ஸ் இல்லைங்க, அதனால் தைரியமாக போகலாம். பார்த்தீங்களா, இந்த ஓரமாகவே கவனம் செலுத்துவோம். ஃபாஸ்ட்டாக போயிட்டான். என்னாச்சு? ஏன்பா நிறுத்தி வச்சுக்கிற? போ, அதெல்லாம் முக்கியம். போகிறான். வா. ஐயோ, நல்ல வேலைங்க, அதில் இடிக்கல. ஓகே ஓகே, பார்த்துட்டேன். கரெக்டாக அந்த ஏரியாவுக்கு கொண்டு போகிறது இன்னும் கஷ்டங்க. அந்த ஏரியா சிட்டிக்குள்ளே இருந்தால் இன்னும் கஷ்டம். ஓகே, ஸ்மூத்தாக போகுது வரைக்கும். இடிக்காது, வாய்ப்பே இல்லை. ரோடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இடிக்க வாய்ப்பு இல்லை.
ஓகே. ஓ! 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 என்ன ஸ்லோ பண்றீங்க? எதுக்கு ஸ்லோ பண்ற? போ, போ, போ. என்னாச்சு? கிட்ட வந்து சொதப்பி விட்றாத தம்பி. இவனுங்க வேற போறானுங்க. சேஸ்லாம் பண்ணிலாம் போ முடியாதுங்க. இவனுக்கு பின்னாடியே தான் போய் ஆகணும். வண்டி நல்லா புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளது தான். அதெல்லாம் பிரச்சனைலாம் இல்லை. ஏறலாம் செய்யணும். நல்லா ஏறும். ஆனால் இவனுக்கு பின்னாடியே தான் போகணும். பரவாயில்ல, இந்த ஸ்பீடு தான் கிடச்சா போதும். பாருங்க, ஏற பார்க்குறான் பாருங்க. ஏண்டா பொறுமையாக வரமாட்டீங்களாடா? எங்கேயா ஆயிடுச்சுன்னா யாரா போது சொல்கிறது? அது பாரு, அந்த இதுக்கு வெளியே வந்திருக்கு. ஆனால் ஏற பார்க்குறான். காருக்காரன் வந்து எப்போவுமே நமக்கு தடங்கள் தான். இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதை வந்து எப்படியும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் போயிட்டுங்க. போயிட்டா பிரச்சனை இல்லை. வா, ரோடே மறைக்குதுன்னா அப்போ எவ்வளோ பெருசு பாருங்க. ஒரு காரே ஓரம் கட்டானுங்க. அந்த சைடு தாங்க இடிக்குது லாஸ்ட்டில். அதனால தான் இப்படி கொஞ்சம் இதிலே போகிறோம். அதை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ், இது பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் இல்லை. அங்கே பாருங்க, எவ்வளோ வண்டிகள் பின்னாடி வருது பாருங்க. இப்போதான் வண்டி வந்து கரெக்டான இதில் போயிடுது. எவனையும் முன்னாடி விட்டுறக்கூடாது. ஐயோ, டேர்னுங்க. ஓகே, இந்த மாதிரி டேர்ன் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே பெரிய ஒரு யூ டேர்ன் வருது. யூ மாதிரி. நம்ம இந்த சைடில் கவனம் செலுத்தினா போதும். இந்த சைடில் கவனம் செலுத்தினா போதும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை இடிக்கிறதுக்கு. வா, ஏய் என்னாச்சு? போ போ போ, போப்பா போ. இந்த இடத்துல ஒரு டேர்ன் வருதுன்னு எனக்கு தெரியும். அதனால போ.
ஓ அந்த பஸ்ஸுக்காரன் நிற்கிறானா சிக்னல்ல? ஓகே. பாருங்க எங்கேயும் இடிக்கக்கூடாது நீங்க. அவ்வளோதாங்க. இடிக்கல எங்கேயும். போ போ போ. நல்ல வேலை ஒரு பெரிய ரோடு அந்த இடத்துல டேர்ன் வந்து சின்னதாக இருந்தால் கஷ்டம். சின்னதாக கொடுக்க மாட்டான். பட் அதனால் இங்கே தான் 2 வளைவு இருக்குங்க. 3 வளைவு வருதுன்னு நினைக்கிறேன். 3 வளைவு மட்டும் இடிக்காமல் போயிடணும். போ ராசா அப்படியே தான். அதுதான். அவ்வளோதாங்க. ஒரு வளைவு முடிச்சு இன்னொரு வளைவு வருது பாருங்க. அதுதான் இந்த வளைவை நம்ம வந்து இப்படி போய் தான் திருப்பணும். அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போம். எஸ் பக்காக எப்படி திருவிட பார்த்தீங்க எங்கேயும் அடிக்காம. ஸ்ட்ரைட் ரோடு தான், பிரச்சனை இல்லை. சிக்னல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. பாருங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறான்னு பாருங்க ரோட்டில். வா எவ்வளோ பொருசு பாருங்க, இடிக்காமல் போகுது பாருங்க. அந்த ஓகே இங்கே இருக்குது. இதையும் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிட்டா போதும். இது ஒரு சரியான பெண்டுங்க 2 இடம். ஓகே வா பக்கா டேர்னுங்க, சான்ஸே இல்லைங்க. சரியாக டேர்ன் பண்ணேன் இடிக்காம. சொன்னதில்ல இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஓகே உள்ள போவானா? எஸ் 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 பக்கா. அங்கே பாருங்க சூப்பர். அப்படியே எவ்வளோ அழகாக கொண்டு வந்த பாருங்களேன். வாவ் வெற்றிகரங்க வெற்றிகரங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரண்டுருவீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருக்க பாருங்க. ஓகே இப்போ என்ட்ரு கொடுப்போம். என்ன ஜாப் எடுக்குதா? ஆ உள்ளே கொண்டு போய் நிறுத்தணுமா? அடா பார்க்கலாம், எனக்கு அது தெரியாமல் போச்சே. ஏங்க உள்ளே கொண்டு போய் எப்படிங்க நிறுத்துறது? பாருங்களேன் செம்ம டிஸ்டர்பன்ஸுங்க.
ஆஹா! இங்க பாருங்க உள்ள கொண்டு போய் எடுத்துருமா. ஏன்டா இவ்ளோ கஷ்டத்த ஏன்டா குடுக்குறீங்க? இடிக்காதுல்ல? ம். இடிக்கக்கூடாது. அ. ஓ! சூப்பருங்க இடிக்கல. பரவால்ல. இடிச்சிருமோன்னு பயந்துட்டேன். ஓ! அங்க பாருங்க. என்டர். சி டி சூப்பரா நிறுத்திட்டேங்க. பிக் டிரான்ஸ்போர்ட். பக்கா. மிஷன் இஸ் டன். பக்கா கொண்டு வந்துட்டேன். ஓகே. இப்ப அத பார்ப்போம். முடிஞ்சிச்சு. அது காணாம போச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. பக்காவா எடுத்துக்கிறேங்க. ஓகே நண்பர்களே. சூப்பரான ஒரு ட்ராப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்கஸ்ட்டு இது. நல்லா இருந்தது. இது கொஞ்சம் எப்படி பெருசா இத கொண்டு போணுன்ற ஒரு சின்ன ஒரு ஐடியாவும் கிடைச்சது. ஓகே நண்பர்களே. இப்போதைக்கு இல்ல நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கலாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஒரு இருந்தது. பாய்.